நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாறன் வந்து வீராவோட மனசுல வந்து பிரியாத இடத்த ஒண்ணு பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயுமே வந்து வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு ஆட்டோ நிக்குது. என்னடா ஆட்டோ நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா வந்து ஆச்சரியமா போய் பார்க்குறாங்க. பார்த்தா அது அவங்களோட அண்ணனோட ஆட்டோ. என்னடா நம்ம அண்ணனோட ஆட்டோ இங்கே நம்ம வீட்ல வந்து நின்னுகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி பூவெல்லாம் ஒட்டி பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வெளியே வந்து பார்க்குறாங்க. என்னம்மா ஆச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை மாமா, ஆட்டோ வந்து எங்கள் அண்ணனோட ஆட்டோ. இதை பார்க்கும்போது எங்கள் அண்ணனே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து நைட்டு வேலைக்கு கூட போனேன். எங்கள் அண்ணனை வந்து எப்பயுமே வந்து மறக்காம இருக்கணும்னு சொல்லி தான் இந்த ஆட்டோவ கூட எந்த சூழ்நிலையுமே வந்து நான் விக்காம வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த ஆட்டோ வந்து இப்ப இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கு மாமா. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல வந்து நெறைய ஆட்டோக்கார் டிரைவர்லாம் அப்பதான் என்ட்ரி ஆகுற மாரி காட்டுறாங்க. "அண்ணே நீங்க என்னண்ணே இங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இல்லம்மா, நாங்க வந்து இங்க அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்தோம். இன்னைக்கு வந்து பாண்டியனுக்கு வந்து நினைவு நாள்ல, அதனால தான் இங்க வந்தோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நிஜமாவாண்ணே? நீங்க இங்க வந்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. இவ்வளோ நாள் ஆகியும் எங்க அண்ணன வந்து மறக்காம நீங்க வந்து எங்க அண்ணனுக்காக இவ்வளோ பண்றீங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ரொம்ப நன்றிண்ணே." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "ஏம்மா, நன்றியெல்லாம் எனக்கு சொல்லக்கூடாதும்மா. நன்றி சொல்ல வேண்டிய ஆளே உன் வீட்டுக்காரு தாம்மா. உன் வீட்டுக்காரர் தான் எல்லாத்துக்கும் காரணம்." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "அண்ணே என்னண்ணே சொல்கிறீங்க?" அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா கேட்காங்க. "ஆமாம்மா, பாண்டியனோட நினைவு நாள் என்னமோ கரெக்டு தான். அவன் எங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவனை மாதிரி ஒரு பையன் வந்து கிடைக்கிறதுக்காக வாய்ப்பே கிடையாது. அதனால் வந்து நாங்கள் ஆட்டோ ஸ்டாண்ட்லேயே வந்து அஞ்சலி வந்து செலுத்திட்டோம். அப்போ தான் இந்த தம்பி வந்தார், அதாவது உங்கள் வீட்டுக்கார் வந்தார்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் இன்னொருத்தர் பேச ஆரம்பிக்காரு. அவரை பார்த்தோன்னே எங்களுக்கு அடிக்கணும் போலே அவ்வளோ கோவமாக இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து எங்கள் காலில் விழுகாத குறையா வந்து மன்னிப்பு கேட்டார். "நான் பண்ணது தப்பு தான், தெரியாமல் நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொன்னார். அப்போயே தெரிஞ்சு போச்சுமா, இந்த தம்பி வந்து தெரிஞ்சே எந்த தப்பும் பண்ணியிருக்காது. தெரியாமல் தான் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. நம்ம பாண்டியனுக்கு அவ்வளோதான் நேரம், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு ஆட்டோக்காரங்க பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மாறன் வந்து அந்த இடத்துல அமைதியாகவே தலையை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. மாறனை பார்த்துட்டு நம்ம இவங்க வீராவுக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வர ஆரம்பிச்சிருது. பேக்ரவுண்டில் ஒரு ஃபீலிங் சாங்ஸ் எல்லாம் போட்டுறாங்க. கண்ணீரே வடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம வீரா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆட்டோக்காரங்க தொடர்ந்து பேசுகிறாங்க. அந்த தம்பி தான் வந்து அங்கேயே வச்சு பாண்டியனுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஸ்டாண்ட்லேயே வச்சு அஞ்சலி செலுத்தினோம். அதுக்கடுத்து பாண்டியனோட ஆட்டோவெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி சூப்பராக வந்து ஜம்முன்னு டெக்கரேஷன்லாம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்தால் நீங்களும் சேர்ந்து வரணும். அப்போ தான் வந்து சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வீராவும் வந்து உங்களை அண்ணனா பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க அண்ணனுக்கு வந்து நீங்கள்லாம் சேர்ந்து வந்து திதி கொடுத்தா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல தான் தம்பி சொன்னார். அதனால தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பாண்டியனுக்காக இங்கே வந்திருக்கோம். பாண்டியனுக்காக வந்தோம்னு சொல்கிறத விட அந்த தம்பிக்காக தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆட்டோக்காரங்க பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே மாறனுக்கு மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம், அவங்க மேலே வந்து ஒரு பாசமெல்லாம் நம்ம வீராவுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.